எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி திட்டமிட்டபடி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் பல சட்ட பிரச்சனைகளுக்குள்ளர இந்த படம் சுழன்று கொண்டு இருக்கிறது. சென்சார் போர்டுக்கும் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியும்படியா இல்லை. காரணம், சென்சார் போர்டு கூறக்கூடிய அந்த விஷயங்களும் பட தயாரிப்பு சென்சார் போர்டு மீது வைக்கப்படும் அந்த வாதங்களும் கேட்கும்போது இதில் ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை தான் வருது. இருந்தாலும் இதை எப்படி ஜனநாயக பூர்வமா இந்த பிரச்சனையை அணுகணும், அதிலிருந்து எப்படி தீர்வு வாங்கணும், அதனால இந்த திரைப்படத்துக்கு ஏற்படக்கூடிய பல வருவாய் இழப்பிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது பட தயாரிப்புடைய கையில தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி சரி செய்து படம் வெளியாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தலும் நடக்க போகுது தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது இது ஒரு நடிகருடைய திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி அந்த நடிகர் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியாவும் அது மாறி இருக்கு. அந்த தலைவர் விஜயும் அந்த தொகுதி ஏதோ ஒரு தொகுதியில போட்டியிட போறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு விளம்பரம் படுத்தும்படியான எந்த ஒரு விஷயங்களையும் திரைப்படங்களிலேயோ இல்ல மற்ற சோசியல் மீடியாவோ இல்ல இதர விஷயங்கள்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் தேர்தல் நடைமுறையின் விதி. ஸோ அப்படியாக இருக்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. தேர்தல் முடிஞ்சுதான் இனிமே ஜனநாயகன் திரைப்படத்தை நம்ம திரையரங்கில எதிர்பார்க்கலாம். சரி, இப்படியாக ஜனநாயகன் பிரச்சனை ஒரு பக்கம் பெருசா பூதாகரமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது இன்னைக்குதான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. 2012ஆம் ஆண்டு காலத்திலிருந்தே விஜய்க்கான எல்லா திரைப்படங்கள்லையுமே ஒரு சில சர்ச்சைகள், ஒரு சில பஞ்சாயத்தோட தான் அந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. அதற்கான வரலாறும் நம்ம பார்க்கலாம். அதாவது 2012ல வெளியான துப்பாக்கி திரைப்படத்துல இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் விதமான சில காட்சிகளும் சில வசனங்களும் அந்த திரைப்படத்துல இருக்கு. அதை நீக்கணும், அதை நீக்கினா மட்டும்தான் இந்த திரைப்படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் அதை முறையிடுறாங்க. கடைசியில அதனுடைய விஷயம் என்னவா ஆயிருக்கு அப்படின்னாக்க ஓகே அப்படின்னு சொல்லி நிறைய காட்சிகள் மற்றும் ஒரு சில இடங்கள் எல்லாம் மியூட் செஞ்சு அந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க. துப்பாக்கி திரைப்படம் வெளியாகி சரியா ஓராண்டு காலத்திலேயே வெளியான மற்றொரு திரைப்படம் தான் தமிழகத்தையே திருப்பி பார்க்க வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தலைவா திரைப்படம் வெளியானுச்சு. எந்த திரைப்படத்துல பைலைன்னு சொல்லக்கூடிய டைம் டு லீட் அப்படின்ற அந்த வார்த்தையில ரொம்பவே கடுப்பான ஆளுங்கட்சி இந்த திரைப்படத்தை கண்டிப்பா வெளியிடக்கூடாது, இதை ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே இருந்துச்சு. அந்த 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 திரைப்படத்துல அவர் ஓப்பனாவே அரசியலுக்கு தான் அரசியலுக்கு ரெடி ஆயிட்டதா, ஆயத்தம் ஆயிட்டதா அந்த திரைப்படத்துல நிறைய காட்சிகள் வச்சிருந்தாங்க. அதிலும் குறிப்பா ஒரு காட்சியில விஜய் தன்னுடைய கைகளை தூக்கி மக்கள் இடத்துல காட்டும்படியான அந்த காட்சி அது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படத்துல டைம் டு லீட் அப்படின்ற அந்த வேர்டுனால அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு ஆளானாங்க. அந்த திரைப்படம் வெளியாவதற்கு ரொம்ப காலதாமதம் ஆறிச்சு. கடைசியில அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு பல முறை அப்பாயின்மெண்ட் கேட்டும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இறுதியா இந்த படத்தோடைய பிரச்சனையை தன்னுடைய தந்தையின் மூலம் சந்திரசேகர் மூலம் ஜெயலலிதாவிடம் ரொம்ப நெருக்கமா பேசி பல இதெல்லாம் பேசி நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுடைய கோவத்தை தணிச்சாங்க அன்றைய காலகட்டத்துல. அது இன்னைக்கும் ஒரு பேசு பொருளா இருக்கு. ஸோ இப்படியாக விஜயுடைய கேரியர்ல அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்சு வருது. அடுத்ததா 2014ஆம் ஆண்டு காலகட்டத்துல வெளியான கத்தி திரைப்படத்துல ஒரு புதிய விதமான ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதாவது இந்த படத்தை தயாரித்த லைக்கா நிறுவனம் இலங்கையை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இலங்கையில கொன்று குவித்த தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவின் உறவினருடைய நிறுவனம். அந்த திரைப்படத்தினுடைய பெயர்ல இங்க ஒரு படத்தை வெளியிடுறது அப்படிங்கிறது நாங்க அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த பல அரசியல் கட்சிகள், கிளர்ச்சிகள் பேசக்கூடிய சில அரசியல் கட்சிகள், குறிப்பா தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னொரு டிவிக்கு அந்த கட்சியை சேர்ந்தவங்க வேல்முருகன் இதற்கான விஷயங்களை ஒரு பெரிய அளவுல எடுத்து ஒரு
ஒரு கேம்பெயினாவே எடுத்து அதை பண்ணாரு. கடைசியில வந்து அந்த படத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த படத்துடைய பெயரை வந்து, அதாவது இந்த படத்தை தயாரித்த லைக்கா நிறுவனத்துடைய பெயரை வந்து நாங்க வந்து திரைப்படங்கள்ல காட்சிப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நிபந்தனைகளோட அந்த திரைப்படம் அன்னைக்கு வெளியானுச்சு. இது விஜய்க்கு டைரக்டான ஒரு எதிர்ப்பை கொடுக்காம வேறொரு வழியில வந்த பிரச்சனை. அடுத்ததா 2017 வெளியான மெர்சல் திரைப்படம் மூலமா இது வேற மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல உருவானுச்சு. அதாவது மத்திய இது நாள் வரைக்கும் தமிழக மக்கள், தமிழக அரசியல் இப்படியான அவருடைய பார்வை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்திற்கு, அதாவது மத்திய அரசுடைய புதிய வரி விதிப்பு நடைமுறை, அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு எதிரான சில விஷயங்கள்லாம் வந்து அவருடைய படத்துல காட்சிகளாகவும் இதுங்களா வச்சிருந்தாங்க. டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கடுமையா விமர்சிக்கக்கூடிய சில காட்சிகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா விஜய் வந்து ஒரு மதவாத சக்தி, அவரை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ராஜா மூலியமா பிஜேபி தங்களுடைய எதிர்ப்பு கணக்கை தொடங்குச்சு. அதுலயும் குறிப்பா எங்க போனாலும் விஜய் அப்படின்னு நம்மளால் அதிகம் சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய விஜய ஜோசப் விஜய் அப்படின்னு அவருடைய லாஸ்ட் நேமை குறிப்பிட்டு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ப்ரொபகண்டாவா பிஜேபி பண்ணுச்சு. ஆனா அது வந்து மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மாறா அது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, மெர்சல் அப்படின்ற ஒரு திரைப்படம் மக்கள் மத்தியில ரொம்பவே போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு இலவச விளம்பரத்தை வந்து ராஜா தலைமையிலான பாஜக அணியினர் அதை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி அவருடைய கேரியர்ல அடுத்தடுத்த தடைகளை எப்படியெல்லாம் விஜய் எதிர்கொண்டாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா 2018 ஆண்டு காலத்துல வெளியான சர்க்கார் திரைப்படம், அதாவது இதுதான் விஜயுடைய அரசியல் வருகைக்கான சமிக்கையா மாறுச்சு அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படம் தான் சர்க்கார். அந்த திரைப்படத்துல டைரக்டா விஜய் மேல ஒரு விமர்சனம் வச்சாங்க. அதாவது இந்த திரைப்படத்தை இயக்குன ஏஆர் முருகதாஸ் ஏற்கனவே இப்ப நடைமுறையில உள்ள தமிழ்நாட்டுல நடைமுறையில உள்ள அரசு திட்டங்கள், அதாவது இலவச திட்டங்கள், இலவச டிவியா இருக்கட்டும், இலவச மிக்சியா இருக்கட்டும், இலவச கம்ப்யூட்டரா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், இப்படி அரசியல் கட்சிகள் இலவசங்களை கொடுத்து மக்களை மழுங்கடிக்க செய்கிறது. இலவசங்களால மக்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க. என்னைக்கு இலவசங்களை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்களோ அன்னைக்குதான் ஒரு ஜனநாயக ஆட்சி மலரும் அப்படின்ற மாதிரியான சில காட்சிகளை மையப்படுத்தி தான் அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதுல குறிப்பா இலவச மிக்சியெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரியான சில காட்சி அமைப்புகளும் அந்த படத்துல இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்த அதிமுகவினர் இந்த படம் வெளியாகவே கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திரையரங்குல உள்ள விஜயுடைய போஸ்டர்களை கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஸோ இப்படி டைரக்டா விஜய் மீது ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் கக்குனது அப்படிங்கிறது வந்து சர்க்கார் திரைப்படனால. இதனால பயந்து போன இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் முன்ஜாமீன்லாம் வாங்கி தன்னை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன்லாம் வாங்கி ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அடுத்ததா 2019 ஆண்டு வெளியான பிகில் திரைப்படத்துல இந்த கதை வந்து என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனர் செல்வா அப்படின்றவர் வழக்கு தொடர்றாரு. இந்த கதை வந்து திருடப்பட்ட கதை, இது வந்து எங்கிட்ட இருந்து இந்த கதையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பேசு பொருள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டிக்கெட் விலை, அதாவது தேட்டர்கள்ல விற்கப்படும் டிக்கெட்டுடைய விலை வந்து ரொம்ப கணிசமா அதிகரிச்சிருச்சு. அதாவது வந்து கவுண்டர்ல வாங்குற டிக்கெட் விலையை விட பல மடங்கு டிக்கெட் வந்து விற்கிறாங்க. அதனால வந்து தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு கடுமையான ஒரு பனிப்போர் கூட நிலவிட்டு இருந்துச்சு. அரசு நிர்ணயித்த விலையில தான் டிக்கெட் விற்கணும்னு சொல்ல அவங்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைய காலகட்டத்துல ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. அதன் பிறகு திரைப்படங்கள்ல மட்டுமே விஜய்க்கு எதிர்ப்பு நிலவி கொண்டிருந்த நேரத்துல டைரக்டாவே நாங்க வந்து விஜய் மேல ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல அரசியல் கட்சிகள். 2021 ஆண்டு காலத்துல மாஸ்டர் திரைப்படத்தோடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது நெய்வேலியில. ஸோ அங்க நெய்வேலிக்கு போய் வருமான வரித்துறையினர் அவரை வந்து அதிரடியா கைது செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணி அவருக்கான விசாரணை அது இதுன்னு சொல்லி அவர் மேல ஒரு பல பிம்பங்கள், அதாவது வந்து
அவர் வந்து அரெஸ்ட் ஆகி வீட்டுக்கு வந்து அவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு வரும்போது கார்ல வந்து கீழே தலையை கீழே குனிஞ்சிட்டு போனது அந்த போட்டோ அதெல்லாம் வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அது மாஸ்டர் படத்துல வந்து டைரக்டா வந்து விஜய் மேல அந்த ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2022ஆம் ஆண்டு வெளியான பீஸ்ட் திரைப்படம், அதுல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர், நம்ம இதை மறைச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே எல்லாம் படம் பார்த்துட்டாங்க, படம் வெளியேறிச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த திரைப்படம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் வெளியானாக்க எங்களுடைய சமுதாயத்து மக்கள் வந்து அவங்களுக்கான இது ஒரு களங்கம் விளைவிக்கும் ஒரு விஷயமா இது மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தை வெளியிடவே கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கடுமையா அந்த திரைப்படத்தை எதிர்த்தாங்க. அதன் விளைவா ஜிசிசின்னு சொல்லக்கூடிய குவைத் மற்றும் கத்தார் நாடுகள்ல இந்த திரைப்படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடையும் போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து இல்லைனாலும் இந்த திரைப்படம் ஒன்றும் பெருசா போகலை. பட் இருந்தாலும் இது வந்து மத நல்லிணக்கத்திற்கு இடையூறா இது இருக்கு, தீங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்துல பீஸ்ட் திரைப்படத்திற்கு இந்த 2 நாடுகளும் தடை விதிச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க 2023ஆம் ஆண்டு வெளியான லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளியான லியோ திரைப்படம் ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்துட்டு இருந்தாலும், இந்த திரைப்படம் வெளியாவதில் பல சிக்கல்கள் இருந்தாலும், இந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே ஒரு பெரிய சிக்கல் ஒண்ணு பண்ணாங்க. அதாவது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நடத்துறதுக்கு ஒரு பெரிய இடம் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து போதுமான இட வசதிகள் இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து அன்னைக்கு அந்த இசை வெளியீட்டு விழாவே நடத்த முடியாத அளவுக்கு ரத்து பண்ணி அந்த மேட்டரையை முடிச்சுட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு வெளிநாடுல மலேசியால கொண்டு போய் நடத்தினாங்க. சரி, இங்க நடத்தினா தானே பிரச்சனை பண்ணுவீங்க, நாங்கள் மலேசியாவில் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்டை எடுத்து அதில் வச்சு ஒரு ஆடிட்டோரியமில் பண்ணாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அதை வந்து பார்த்தாங்க. அதை வந்து உலகம் முழுக்க அந்த ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்த இப்போ இருக்கிற அரசியல் கட்சி, ஓ நீ இங்கே நடத்தாமல் வெளிநாட்டில் நடத்தினான்னு விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஜனநாயகன் படமே வெளியாகாத முறைக்கு படத்தை முடக்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது இப்ப லியோ படம் பாடல்ல வந்து, அதாவது நாரெடி தான் பாடல்ல வந்து போதை கலாச்சாரங்களை வந்து ஊக்குவிக்கும் விதமா, போதை கலாச்சாரங்களை என்கரேஜ் பண்ற விதமா பல வரிகள் இருக்கு, அதை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதன் விளைவா நிறைய இடங்கள்ல மியூட் செஞ்சாங்க அந்த பாடல்ல. ஸோ இப்படியாக விஜயை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனை டைரக்டா விஜய் மேல அட்டாக் அப்படின்னு தொடர்ச்சியா விஜய் இன்னைக்கு ஜனநாயகன் வரைக்கும் இந்த பிரச்சனைகளை வந்து விஜய் வந்து டைரக்டா அணுகிறாரு. இது வந்து சினிமா வட்டாரத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை வந்து சரி செய்வதற்கு படக்குழு தான் அதை வந்து சமரசம் பண்ணி தணிக்கை வாரியத்தோட ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி இந்த படத்தை வெளியிடுறதுக்கான ஆயத்தங்கள்ல இருக்கணுமே தவிர, அதன் மாறா அவங்க கூட போட்டி போடுறோன்ற பேர்ல அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை பண்ணி இந்த திரைப்படத்தை வெளியிட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, என்னுடைய பார்வையில, என்னுடைய இதுல இது கண்டிப்பா இது முடிவு பெற தீர்வு எட்டப்படாத ஒரு பிரச்சனையில தான் இந்த படத்துடைய நிலவரம் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ விஜயுடைய கேரியர்ல அவர் இதுவரைக்கும் சந்தித்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு காணொலியா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொலியை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.